ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கர்மா வரும் வழிகள். ஒவ்வொரு மனிதனும் பிறப்படுப்பதன் நோக்கமே தனது கர்ம பலன்களை அனுபவித்து தீர்ப்பதற்குத்தான். இதை நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் சொல்கின்றன. முற்பிறவியில் நாம் செய்து முடித்துவிட்ட நல்ல தீய பலன்களுக்கு தகுந்த மாதிரி தான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறோம். நல்ல பலன்கள் அதிகமாக இருந்தால் அதற்கான புண்ணியத்தை அனுபவிப்பதற்கும், தீய பலன்கள் அதிகமாக இருந்தால் அதற்கான பாவத்தை அனுபவிப்பதற்கும் தான் பிறப்பு. இது ரெண்டும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி எப்போது தீர்ந்து போகிறதோ அதன் பிறகு பிறப்பில்லை என்கின்ற பிறவா நிலையை அடைந்து விடுவோம். இந்த கர்மா எந்த வழிகளில் வரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சூட்சுமமான முறைகள் சொல்லியிருக்கோம். அதில் ஒரு வகையான முறை தான் சனி பகவான் நின்ற வீட்டின் அடிப்படையில் கர்மா நமக்கு வேலை செய்யும். கர்மகாரகன் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியவர் சனி தான். எல்லா கிரகங்களும் கர்மாவை கொடுக்கும்னாலும் கூட சனி பகவான் தரக்கூடிய கர்மாங்கிறது நமக்கு கொஞ்சம் துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய விதி பயனை அனுபவித்து கழித்து கொள்வதற்கு உதவும் கிரகம் சனி பகவான். அவர் ஆயுள்காரகன், கர்மாகாரகன். அப்போ லக்னம் முதல் 12 வீடுகளில் நமக்கு சனி எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டின் அடிப்படையில் நாம் சில துன்பங்களை அனுபவிக்க போகிறோம். அந்த வகையில் நமது கர்மா தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு லக்னத்திலே சனி பகவான் இருக்கார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னத்திலே சனி பகவான் இருக்காருன்னா உங்கள் உடலால் மனதால் தான் நீங்கள் உங்கள் கர்மாவை கழிக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய செயல்களாலேயே உங்கள் கர்மா கழியும். உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது, தீராத நோய் எடுக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அல்லது வாழ்வியலில் செயல்படும் போது நிறைய தடைகளை துன்பங்களை சந்திக்கிறதன் மூலமாக உங்கள் கர்மாங்கிறது படிப்படியாக கழியும். ஏன்னா அவர் லக்னத்திலே இருக்கும்போது லக்னத்தை ஆட்கொண்டிருப்பார். இப்போ லக்னம்ங்கிறது நீங்கள் தான். ஸோ உங்களால் தான் உங்கள் கர்மா நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு அந்த இடத்துல சூட்சுமமாக எடுத்துக்கலாம். உங்களுடைய கர்மாவை தீர்ப்பதற்கு நீங்களே ஒரு ஆயுதம், உங்கள் உடலே ஒரு ஆயுதம், உங்கள் செயலே ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது மாதிரி வரும். மற்றவங்களால் நமக்கு கர்மா ஏற்படுறதுங்கிறது ஒரு தனி கணக்கு. பட் நம்மளாலேயே நமக்கு கர்மா ஏற்படுறதுங்கிற போது நாம் செய்யும் செயல்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். கூடுமானம் வரைக்கும் லக்னத்தில் சனி இருக்கிறவங்க மற்றவர்களை துன்பப்படுத்தும் மாதிரியான செயல்களை செய்யாதிருத்தல் நன்று. விரத விசேஷங்களை ஃபாலோ பண்ணுறது, உடலை வருத்தி கொள்ளும் சில வேலைகளை செய்வது, உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவும், உடம்பிலிருந்து உப்பை நிறைய வெளியேற்றுறதன் மூலமாகவும், எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதன் மூலமாகவும் உங்கள் கர்மாவை நீங்கள் கழிக்கலாம். 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். நீங்கள் ஏதோ ஒரு லக்னம் 2ல் சனி இருக்காரா, உங்கள் வாக்கு குடும்பத்தினால உங்கள் கர்மாவை அனுபவிக்க போகிறீர்கள்னு அர்த்தம். கூடுமான வர பண விஷயங்களால் தான் உங்களுக்கு கர்மா தொடரும். செய்யக்கூடாத நபர்களுக்கு உதவி செய்து விடுவதன் மூலமாகவோ, கொடுக்கக்கூடாத இடத்துல பணத்தை கொடுத்துறதன் மூலமாகவோ, பணத்தை சரியானபடி கையாள முடியாததன் மூலமாகவோ, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு சரியாக கிடைக்காததன் மூலமாகவோ, வாக்கு கொடுத்துவிட்டு அதை காப்பாற்றுவதற்காக கடும் பிரயாஸ்தனம் வர வேண்டிய அமைப்புகள் உருவாகிறதன் மூலமாகவோ உங்கள் கர்மா வெளிப்படும். ஸோ 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க எப்போவுமே 2ஆம் இடம் ஸ்தான தனம், வாக்கு, குடும்பங்கிற விஷயத்தில் எப்போதும் கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும். ஏன்னா அது வழியாக தான் உங்கள் கர்மா கழியும். யாருக்காவது எதையாவது செஞ்சுட்டு மாட்டிக்குவீங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருக்கும். பொதுவாக 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க பேசுகிறத ரொம்ப குறைச்சிக்கணும். அளவுடன் பேசுவது, யோசித்து பேசுவது, ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகே வாக்கு கொடுக்கறதுங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி பணத்தை ரொம்ப கவனமாக செலவழிக்கணும். யாருக்கும் கொடுத்தீங்கன்னா திருப்பி கிடைக்காது. 2ல் சனி இருக்கிறவங்க கடன் கொடுத்தா திரும்ப வராதுன்னு பழமொழியே சொல்லுவாங்க. ஸோ 2ஆம் இடத்துல சனி இருந்தால் பொதுவாகவே கவனத்துடன் வாக்கு, குடும்பம், தனம் இந்த 3 விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டும். 3ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நண்பர்கள், சகோதரர்கள், சிறு தூர பிரயாணம், ஒப்பந்தங்கள், இந்த அடிப்படையில் தான் உங்கள் கர்மாவை அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் சகோதரரால் உங்களுக்கு கர்மா சேரும், உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு கர்மா சேரும், உங்கள் தொடர்புகளால் உங்களுக்கு கர்மா சேரும். 3ஆம் இடங்கிறது உபஜயஸ்தானத்திலையும் வரும். வெற்றிக்காக பண்ணக்கூடிய முயற்சிகள்னால கர்மா சேரும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகருக்கு 3ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல சனி ஒரு சூட்சுமம். இவர் ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறாரு, நிறைய பரீட்சையெல்லாம் எழுதி பார்க்குறாரு, ஒன்றும் ஒரு ஒர்க் அவுட்டே ஆகலை. அதில் ஒரு புரோக்கரையோ யாரையோ ஒரு ஆளை பிடிச்சி கொஞ்சம் குறுக்கு வழியில் ரூட்டை மாற்றி வேலையை வாங்கிடுறாரு.
6 வருஷம் கழித்து அந்த வேலைக்கு பிரச்சனை வருது, இவர் லஞ்சம் கொடுத்து தான் வேலை வாங்கியிருக்காருன்னு ப்ரூஃப் ஆயிடுது. அது வரைக்கும் வாங்கின சம்பளம், இவர் லஞ்சம் கொடுத்த குற்றத்திற்கான பிரச்சனைகள்னு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அனுபவிக்கிறார். ஸோ இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஒப்பந்தங்கள், முயற்சிகள், நண்பர்கள், சகோதரர்கள், சிறு தூர பிரயாணம், இந்த வழியில் உங்கள் கர்மா உங்களுக்கு செயல்படும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 4ஆம் இடத்தில் சனி இருக்கார், உங்கள் லக்னத்துக்கு 4ல் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா தாயாதி வர்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு கர்மா வந்து தொடருகிறது அப்படின்னு அர்த்தம். உங்கள் கல்வியினாலும், உங்கள் சுகத்தினாலும், உங்கள் முதலீடுகளாலும் உங்கள் கர்மா வந்து தீரும். அதன் மூலமாக தான் நீங்கள் அதை வந்து தீர்த்து கொள்ளணும். நான் பொதுவாக 4ல் சனி இருக்கிறவங்களுக்கு வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு சொல்லுவேன். டியூஷன் சென்டர் நடத்துங்க சார்னு சொல்லுவேன். கல்வியை தானமாக கொடுங்க சார். கல்வியின் மூலமாக உங்களுடைய சுகத்தை குறைச்சிக்கங்க. அதிகமாக சுகத்துக்கு ஆசைப்படாதீர்கள், அதிகமாக சொத்துக்கு ஆசைப்படாதீங்க. 4ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படிங்கிறது சொல்லிக் கொடுங்க. இப்போ 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் கர்மா தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதிலே நீங்கள் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருக்க வேண்டியது அவசியம். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், உங்கள் பூர்வீகத்தினால உங்களுக்கு கர்மா வரும். உங்கள் குழந்தைகளே உங்களுடைய கர்மாவின் வெளிப்பாடு தான். 5ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கான கர்மா, குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது செய்கிறதன் மூலமாக தான் உங்கள் கர்மா தீரும். பூர்வீகத்தினால உங்களுக்கு கர்மா வருங்கனால பூர்வீகத்தை விட்டு விலகி ஒதுங்கி பூர்வீகம் வேண்டாம்ங்கிற முடிவை எடுத்து விடுவது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் வேண்டாம் அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்காகத்தான் உழைக்கிறது, குழந்தைகள் மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலம்னு வாழ்கிறது, அவங்களுக்கான நல்லது கெட்டதை செய்கிறதன் மூலமாக உங்கள் கர்மா தீர்க்கப்படும். முறை தவறிய தொடர்புகள் சிலவற்றை 5ல் இருக்கிற சனி பகவான் ஏற்படுத்துவார். சூதாட்டம் சம்பந்தமான விஷயங்களில் கொண்டுட்டு போய் மனசை செலுத்துவார். இதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இதன் மூலம் உங்களுடைய கர்மா மேலும் அதிகரித்து மனதிற்கு துன்பத்தை தரும் அமைப்பு உண்டாகும். 6ஆம் இடத்துல சனி இருக்கார், எதிரினால் உங்கள் கர்மா, கடனால் கர்மா, நோயினால் கர்மா. இந்த 6ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு ஒன்று கடன் தீரவே தீராது, இல்லை எதிரி யாராவது ஒருத்தர் புதுசாக உருவாகிக்கிட்டே இருப்பாங்க, நோய் ஒன்று உடம்புல ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப் லாங். இப்போ அந்த 6ஆம் இடம் வாயிலாக உங்கள் கர்மாவை கழிக்கிறீர்கள். வட்டி கட்டி கர்மாவை கழிக்கிறவங்களும் உண்டு. என்ன பண்ணேன்னு தெரியல, போன பிறவியில் நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கி ஏமாற்றிட்டம் போல் இருக்குது, இந்த பிறவியில் கடன் வாங்கியே வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கேன், கடனுக்கு வட்டி கட்டுறது என்னுடைய தலையாய கடமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர். இல்லைன்னா பிறந்தது முதலே நோயினால் அவஸ்தைப்படுறது, பிறந்ததுலேருந்தே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், தொடர்ந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டே வர்றது மாதிரி இருக்கிறது, இல்லை தேவையே இல்லாமல் பங்காளி சண்டை, வம்பு வழக்குகள் போன்றவற்றில் ஈடுபட்டு வாழ்நாள் முழுக்க 20 வருஷம் 25 வருஷம் கேஸ் நடத்துறதுங்கிறது மாதிரியான அமைப்பே 6ல் இருக்கிற சனி தருவார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியம், கடன் விஷயம், எதிரிகள் தொல்லை, இதில் கவனமாக இருக்கும். இல்லைன்னா கடும் உழைப்பை வெளிப்படுத்தி உங்கள் கர்மாவை தீர்ப்பார். சில நிலைகளில் நல்ல கிரகங்கள் நல்ல வீடுகளில் சனி உட்கார்ந்து வர்றாரு, கடும் உழைப்பின் மூலம் கர்மா தீரும். 8 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு பதிலாக 16 மணி நேரம் வேலை செஞ்சு தன்னுடைய கர்மாவை கழித்து கொண்டிருப்பார். இப்போ ஒரு ரிஷப லக்ன ஜாதகம் 6ஆம் இடத்துல சனி இருக்கார், 10 கூடையும் 6ல் உச்சம், இவர் லக்ன சுபர் வேறு. அப்போ இவருடைய கர்மா எப்படி வெளிப்படும்? உத்தியோகத்தினால வேலை பார்த்து கர்மாவை கழிக்கிறதுங்கிற மாதிரி. 7ஆம் இடத்துல சனி இருக்கார், வாழ்க்கை துணை, சமுதாயம், கூட்டாளிகள், பங்காளிகள் ரீதியாக உங்கள் கர்மா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். வாழ்க்கை துணை மூலமாக தான் மெயினாக 7ஆம் இடத்து சனி கர்மாவை தருவார். லேட் மேரேஜ் ஆகிறது, திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போயிடுறது, மனதிற்கு ஒத்த வாழ்க்கை துணை அமையாமல் போயிடுறது, ஜோடி பொருத்தம் சுத்தமாக இல்லாமையே போயிடுறது, வயோதிகமான வாழ்க்கை துணை கிடைக்கிறது. இது தோற்றத்துலையும் இருக்கும், வயசுலையும் இருக்கும். சிலர் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்த்தோம். 2001 பிறந்த பொண்ணு, 2001 பிறந்த பொண்ணு 1986 பிறந்த பையனுக்கு பொறுத்து பார்க்குறாங்க. எனக்கு இவ்வளோ வயசு வித்தியாசம் இருக்கு. இல்லை சார், பொண்ணு விரும்புகிறா, பொண்ணுக்கு 7ல் சனி. அந்த வயோதிக தோற்றத்தில் உள்ளவரை மனமுடிக்கும் யோகிதை, வயசாகி மனம் முடிக்கிற விதி, இந்த அமைப்புகள் இதில் வரும். பசங்களுக்கு இப்படி இருந்தாலுமே வயசில் மூத்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்கான விதி வரும். அங்கே தான் உங்கள் கர்மா ஒழிஞ்சிட்ருக்கு. சனி எங்கே இருக்காரோ அங்கே உங்கள் கர்மா ஒழிஞ்சிட்ருக்கு. 35லேருந்து 40% கர்மா அந்த இடத்துலேருந்து நீங்கள் கழிச்சு ஆகணும். கூட்டு சேருவாங்க, ஏமாற்றப்படுவார்கள். பங்காளி சொத்துனால ஏமாற்றப்படுவார்கள். சமுதாயத்திற்கு இவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் தடுப்பார். ஒரு நல்ல ஒரு வேலையை சமுதாயத்துக்காக பண்ணியிருப்பாங்க, ஆனால் சமுதாயத்தின் பாராட்டுகள் இல்லாமல் போய்விடும் விதி, இவங்களுடைய உழைப்பை மற்றவங்க சுரண்டிட்டு போயிடுற மாதிரி அமைப்பை 7ல் இருக்கிற சனி கொடுப்பார். முரண்பாடான வாழ்க்கை துணையை கொடுப்பார். வாழ்க்கை துணையை முரண்பாடாக கொடுத்துட்டா போதுமே, லைஃப் லாங் அப்புறம் அது பிரச்சனை தான். 8ஆம் இடத்துல சனி இருக்காருன்னா உங்களுக்கு ஆயுசு அதிகமாக கொடுத்து தான் உங்கள் கர்மாவை கழிக்க வைப்பார். வயோதிகத்தில் அதிக துன்பத்தை கொடுக்கக்கூடியது, நீண்ட ஆயுளை தரக்கூடியதுங்கிறது அவருடையது. வயோதிகத்தில் வந்து யாருமே இருக்காது, காசு பணமெல்லாம் இருக்கும், ஆனால் ஆளுக்கு தொடர்புகள் இல்லாமல், சப்போர்ட்டிங் கேரக்டர் இல்லாமல் பண்ணுறது.
திடீர்னு வாழ்க்கையில் தோன்றக்கூடிய விஷயங்களால் அதிகப்படியான துன்பம் அனுபவிக்கிறது. இந்த 8-12 சனி இருக்கும்போது தான் நிறைய பேர் சிறைப்படுவாங்க. 14 வருஷம் தண்டனை, 25 வருஷம் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு உள்ளே இருக்கிறவங்க ஜாதகங்களெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டு இருப்பார். நீண்ட காலம் தனிமையில் இருக்கிறது, ஜெயிலில் இருக்கிறது, வயோதிகத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கர்மா 8ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக கர்மா ஏற்படும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவருக்கு சனி சுபராகி 8ஆம் இடத்துல வலுவாக இருக்க, இவருக்கு திடீர்னு ஒரு 45 வயசில் வெளிநாட்டிலேருந்து ஒரு சொத்து கிடச்சது. வெளிநாட்டிலேருந்து சொத்து கிடச்சி அந்த சொத்தின் மூலமாக கர்மாவை அனுபவிக்கிறதுக்கான விதியை கொடுக்குது. அதில் நிறைய சண்டைகள், அவங்க பங்காளி வகையில் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு. எனக்கு இது இந்த பூஜாரித்தனமும் வேணாம், பொங்கச்சோறும் வேணான்னு சொல்கிற மாதிரி இந்த சொத்தை யாரையா கேட்டால் வந்து சேர்ந்துக்கிட்டு தொல்லை பண்ணுது அப்படிங்கிறது மாதிரியா இருக்கும். அதே மாதிரி திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்டில் அவ்வளோ விழுந்துருச்சு, இவ்வளோ பணம் கட்டுங்கன்னு சொல்லி ஏமாற்றப்படும் விதியும் கூட இந்த 8ல் இருக்கிற சனி தான். ஸோ திடீர்னு கிடைக்கக்கூடிய விதிகளின் மூலம் உங்கள் கர்மா வரும். 9ஆம் இடத்தில் சனி இருக்கார், உங்கள் லக்னத்துக்கு 9ல் இருக்காருங்கிற போது பாக்கியஸ்தானம்ங்கிறதுனால அதிர்ஷ்டம் இல்லாத நிலையால் உங்கள் கர்மா குறையும். அதிர்ஷ்டமா கிலோ என்ன வேலை அப்படின்னு கேட்க வச்சிருவார் சனி. அப்பாவால் எந்தவித நன்மைகளையும் அனுபவிக்க முடியாமல் பண்ணுவார். தகப்பனாதி வர்க்கம் எப்பவுமே பெரும் தலைவலியாக இருக்கும். நல்ல குரு அமைய மாட்டாங்க. இவங்க படிக்கிற இடத்துல எல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா அறகுறையாக பாடம் நடத்துகிற வாத்தியாராக கிடைப்பாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஆளே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் தடைப்பட்டு உதைப்பட்டு மிதிப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற மாதிரியே இருக்கும். அதிர்ஷ்டங்கிறதே இல்லாமல் போகும் லைஃப்பில் 9ல் சனி இருக்கும்போது. ஸோ அந்த வகையில் உங்கள் கர்மாங்கிறது தீரும். 9ஆம் இடங்கிறது ஒருத்தருக்கு பாக்கியஸ்தானங்கிறதுனால பாக்கியம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, தகப்பனால் நன்மை இல்லை, தகப்பனாதி வர்க்கத்தினால் பிரயோஜனம் இல்லை, முன்னேற்றம் இல்லைங்கிறது மாதிரியான விதியை கொடுத்து அதன் மூலம் கர்மாவை கழிக்க செய்வார். கர்மாவின் நாயகனே சனி தானே. அப்போ அவர் எங்கே உட்கார்றாரோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கர்மா ஒரு 40% கொடுப்பார். அந்த இடத்தின் மூலமாக நம்ம அதை கழிச்சிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். இப்போ சனி ஒரு இடத்துல இருக்காரா, அந்த இடத்துல பற்று இல்லாமல் இருந்துடணும். ரைட், இந்த இடத்தினால நமக்கு நன்மைகள் இருக்காது அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டோம்னாலே பாதி கர்மா தீர்ந்து போயிடும். 10ஆம் இடத்தில் சனி இருக்க உழைப்பினால் கர்மாவை கழிக்க வைப்பார். இந்த தன்னார்வ தொண்டர்களுக்கெல்லாம் இந்த 10ல் சனி இருக்கும். தெரு கூட்டுறது, தெரு விளக்கு போடுறது, பொது மேடை நடத்துறது, பொதுவான விஷயங்களில் கலந்துக்கிறது, அன்னதானம் பண்ணுற இடத்துல போய் நின்று சாப்பாடு போடுறது, ஒரு பொது காரியங்களில் ஈடுபட்டு தங்கள் கர்மாவை கழித்து கொள்ளும் அமைப்பு. உழைப்பையே சற்று அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். இவங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, மற்றவர்களை விட அதிகமாக உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய தன்மையில் உங்கள் கர்மா தீர்த்து போகும். 10ல் சனி இருக்கிறவங்க மோஸ்ட்லி சின்ன வயசுலேயே தாய் தகப்பனுக்கு கர்மா செய்து விடக்கூடிய விதிகள் உண்டாகும். எல்லாருக்கும் கர்மாவை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மேச லக்னக்காரர், 10ல் சனி. இவருக்கு அப்பா அம்மா 2 பேருமே இளமையிலே இறந்து போயிட்டாங்க. பெரியப்பா, சித்தப்பா, தாய்மாமன் நிறைய பேருக்கு இவர் தான் முன்னாடி போய் நின்று கர்மா பண்ணுவார். அவங்க இறந்தபோது அவங்களுக்கு நேரடி ஆண் வாரிசுகள் இல்லாமல் போயிட்டு இவர் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை, இவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டார். அது கொரோனா டயத்தில் நடந்தது. அவருடைய தகப்பனார் இங்கே இறந்து போக அவர் வரவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் இவர் தான் அதுக்கு கர்மாவே பண்ணிட்டு இருந்தார். இந்த 10ல் சனி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஓசி கர்மா வரும் நிறைய. அதாவது உறவுகளுக்கு கர்மா செய்யக்கூடிய விதிகள். அப்படி தங்கள் உழைப்பினால் கர்மாவை தீர்த்து கொள்ள வேண்டிய இடம் 10. 11ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆசையை சுத்தமாக திறந்துருங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் எதுக்குமே ஆசைப்படாதீங்க. பொதுவாக 11ல் சனி இருக்கிறவங்க செகண்ட் மேரேஜை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. லைஃப்பில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும், ஒரே வாழ்க்கை துணை தான், நான் இதை மட்டும் மீறவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவோடு இருந்துறது ரொம்ப 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 நல்லது. இல்லைன்னா உங்கள் கர்மா உங்களுக்கு கண்டினியூட்டி ஆகி மேலும் மேலும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தரும். அதிக லாபத்திற்கு ஆசைப்படாமல் இருப்பது நன்று. ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை செய்ய துணியாமல் இருப்பது நன்று. மூத்த சகோதரர்கள் விஷயத்திலையும் பெரிய மனிதர்கள் விஷயத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது. இது 11ஆம் இடம் ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கர்மாவை குறைப்பதற்கான வழி. 12ஆம் இடம் மோட்சஸ்தானத்தில் சனி இருக்காரா, அமைதியாக இருந்துடணும். நிறைய பிரயாணம் பண்ண வேண்டிய அமைப்புகள் வரும். ட்ராவல்ஸ்னாலேயே கர்மா கழியும். இவங்க தான் இந்த ஆன்மீக பயணம்லாம் நிறைய போகணும் லைஃப்பில். வருஷம் எங்கேயாவது தீர்த்த யாத்திரை போகிறது, கோயில்களுக்கு மாலை போட்டு போயிட்டு வர்றது, உடலை வருத்தி கொண்டு பிரயாணம் செய்கிறது. இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் நடந்து போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. ஆந்திராவிலேருந்து ஒரு பக்தர்கள் குரூப் எப்பயுமே வரும். எங்கே வரும்? சபரிமலைக்கு வருவாங்க, நடந்தே வருவாங்க. ஆந்திராவிலேருந்தே மாதக்கணக்கில் நடந்து, நாட்கணக்கில் நடந்து போய் ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த 12ல் சனி இருக்கிறவங்க அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். நிலைத்து நிற்க முடியாதுங்கிற விதி உங்களுக்கு எப்போவுமே இருக்குங்கிறதுனால எதையும் நிலையாமையின் தன்மையை உணர்ந்து கொள்ளுதல் நன்று அப்படிங்கிறது 12ஆம் இடத்து சனி. அயன சயன போக சுகஸ்தானத்தின் மூலமாக சனி பகவான் உங்கள் கர்மாவை தீர்க்க போகிறாருங்கும் போது தூக்கம் கிடும். குறைவாக தூங்கி பழக வேணும். 12ல் சனி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக தூக்கம் வராது, கம்மியாக தான் தூக்கம் வரும். அதன் மூலம் தான் கர்மா கழியும்.
போகத்தை குறைவாக வைத்துக்கொள்ளணும். சுப விரயங்கள் அசுப விரயங்கள்னு விரயங்களின் மூலமாக கர்மா குறையும். அலைச்சல் நிறையா இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் மாற்றி இப்படி பண்ணிக்கும் போது அதனுடைய பாதிப்புகள் குறையும். அதாவது தெய்வத்துக்காக அலையிறோம், ஆன்மீக பிரயாணத்துக்காக அலையிறோம் அப்படிங்கிறது மாதிரி கொண்டுட்டு போகும்போது நல்லாயிருக்கும். இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சிறைப்படும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்கிறனால சட்டத்துக்கு புறம்பான நபர்களின் தொடர்புகள், கூட்டு, முரண்பட்ட தொழில் முறை இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ சனி நின்ற வீட்டின் அடிப்படையில் ஏற்படும் இந்த கர்மாவை அதன் தாக்கத்தின் அடிப்படையில் குறைத்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.